அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 17, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் ரைட் சைடில் பாருங்கள். இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-14 தெரிவிச்சிருக்காங்க. இன்சாட் 3 DS செயற்கைக்கோளுடன் GSLV F-14 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வானிலை மாறுபாடுதலை கண்காணிக்க தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்சாட் அப்படின்னு வந்தாலே அது வானிலை சார்ந்து இஸ்ரோ சார்பில் செலுத்தப்படுகின்ற சேட்டலைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 ஆண்டுகளில் 50,000 புதிய அரசு பணியிடங்கள். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 புதிய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக 5 பேர் நியமனம்னு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு அரசு TNPSசிக்கு 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இதை படித்து வச்சுக்கணும்னு இல்லை, இது வந்து தெரிஞ்சுக்குவோம் TNPSசி படிக்கிறவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த நியூஸையும் வாசிச்சுக்கோங்க. அங்கே என்ன நடக்குது அந்த ஆஃபீஸில், இன்னும் 6 பணியிடங்கள் காலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த நியூஸை வாசித்தேன். அடுத்தது இன்றைக்கி நான் திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலந்தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட்டில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 207 ரன் சேர்த்து விளையாடி இருக்கிறது. முதல் இன்னிங்ஸில் அந்த அணி 238 ரன்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அஸ்வின் சாதனை புரிஞ்சிருக்காருன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துருவோம் இருங்க. இந்த டெஸ்ட்டில் 2ஆம் நாளான வெள்ளிக்கிழமை இங்கிலாந்தின் முதல் விக்கெட்டான ஜாக் கிராலியை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500வது விக்கெட் என்ற மைல்கல்லை எட்டினார் இந்திய ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின். சர்வதேச கிரிக்கெட்டில் 3 ஃபார்மேட்டுகளிலும் அவர் இத்துடன் 728 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட்டில் 500, ஒரு நாளில் 156, T20யில் 72, அதாவது 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருசாக ப்ளூ கலரில். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை சாய்த்த 2வது இந்தியர் என்ற பெருமையை அஸ்வின் அடைகிறார். இதுக்கு முன்னால் வந்து அனில் கும்ப்ளே தான் இந்த பெருமையை ஃபஸ்ட்டு எட்டியிருக்காரு. அடுத்து இன்னொரு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு வரிசையில் அஸ்வின் 2வது வீரராக இருக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அனில் கும்ப்ளேக்கு அடுத்தபடியாக 500 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்தில் உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நடப்பு வீரர்களில் அஸ்வினுக்கு அடுத்தபடியாக ஜடேஜா 280 உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் சாய்த்த 3வது ஆஃப் ஸ்பின்னர் ஆகிறார் அஸ்வின். இலங்கையின் முத்தையா முரளிதரன் 800, அப்புறம் ஆஸ்திரேலியாவின் நேத்தன் லயன் 517. இதெல்லாம் விக்கெட், அந்த நம்பரில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்த விக்கெட்ஸு. ஆகியோர் முதல் 20 வரிசையில் இருக்கிறாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500+ விக்கெட்டுகள்னு போட்டு முத்தையா முரளிதரன், ஷேன் வான், ஜேம்ஸ் ஆண்டர்சன், அனில் கும்ப்ளே, அப்படியே கடைசியில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் இருக்கார். இது ஒன் மின் கரண்ட் அஃபேருங்க பாருங்கள். கீழே ஹேண்ட் ரிட்டன் PDFல இது இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது எழுத மறந்துட்டேன். ஸோ இந்த நியூஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்தே பாரத் ரயிலில் கவச் கருவி வெற்றிகரமாக பரிசோதனை தெரிவிச்சிருக்காங்க. தானாக ரயிலை நிறுத்தும் கவச் கருவியை வந்தே பாரத் ரயிலில் பொருத்தி ஆக்ரா ரயில்வே கோட்டம் வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. முதல் முறையாக நடைபெற்ற இந்த பரிசோதனை வெற்றியடைந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக புவிக்கு திருப்பி கொண்டு வரப்பட்ட கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோள். புவி கண்காணிப்பு பணிக்காக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோள் 17 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2007 அனுப்பியிருக்காங்க, மீண்டும் திரும்பி கொண்டு வரப்பட்டு கடலில் விழ வைக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன லான்ச் பண்ணாங்க, எதுக்கு லான்ச் பண்ணாங்க, இப்போ ஆதித்யா L1, அப்புறம் அதுக்கு முன்னாடி நிலாவில் ஒரு இது ப்ளேஸ் பண்ணாங்களா, ஒரு இது சேட்டலைட்டு, அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த மாதிரி நம்ம படிச்சுட்ருப்போம். கேஷுவலாக இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. 17 ஆண்டுகளுக்கு பின் திருப்பி கொண்டு வரப்பட்ட செயற்கைக்கோளின் பேர் என்ன, இல்லை அது இந்த 17 வருஷன்றதையும் கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை எந்த வருஷத்தில் அனுப்பப்பட்டது அது அப்படின்னும் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.